ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. என்னத்தை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. 6 to 7 பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி தான் பார்க்கணும் போல். ஸோ மகாநதி எப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்களோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேட்டத்தனமான விஜயெல்லாம் வரப்போகிறார் இல்லையா, அதனால தான் அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்களோ அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் இப்போ நீ நான் காதில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நீ நான் காதில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ட்ராக்காக முடிப்பாங்க. இந்த ட்ராக்கை எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இப்படி ஒரு ட்விஸ்ட்டு, இப்படி ஒரு பூகம்பத்தை எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இருந்தாலும் அபியை பார்க்கும்போது ஒரு பக்கம் ஏன்டா அபி இப்படி இருக்காங்க அப்படின்னு யோசிச்சாலும், அந்த நர்ஸை பார்க்கும்போது எனக்கு செம்ம கோவங்க, என்ன அறியாமலே செம்மையாக கோவம் வந்துச்சு. இப்படியும் மனுஷங்களாம் இருப்பாங்களா, காசுக்காக இந்த லெவலுக்கு இறங்கி பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் காசு வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க உண்மையிலே எனக்கு அது நாடகங்கிறது புரியுது. பட் இருந்தாலும் என்ன மீறி ஒரு கோவம் அந்த பொண்ணை பார்க்கும்போது அப்படி ஒரு கோவம் வந்துச்சு. ஸோ இவங்களை மதுவை பார்த்து தப்பாக சொல்லுவாங்க இல்லையா, அபார்ஷன் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு காசுக்காக இந்த லெவலுக்கு இறங்கி ஒரு பொண்ணுக்கு இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனிவேஸ் அது சீரியல். பட் சீரியல் இருந்தாலும் எனக்கு தனியாக கோவம் வந்துச்சு அந்த பொண்ணை பார்க்கும்போது, அந்த நர்ஸை பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் காலை வாங்கிட்டு எப்படி அபி வந்து இவ்வளோ தூரம் இறங்கி யோசிக்கிறாங்க தான் தெரியல. ஸோ நாளை ப்ரொமோ மீன்ஸ் பார்க்கும்போது அதுக்கு மேலே. ஸோ மதுவை கூட்டு வந்துட்டு நாங்கள் இன்னும் இவ்வளோ நாள் தான் கூட இருப்போம், அதுக்கப்புறம் நாங்கள் பிரிஞ்சிடும், நீங்கள் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. அதான் நம்ம விஜய் டிவி நாடகத்தில் இருக்க ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தியாகிகள் தானே. ஸோ வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு தான் போயிட்டுருப்பாங்க. எல்லாருமே அப்படி தான். அவங்க வெண்ணில் தூக்கி அந்த வீட்டில் உட்கார வச்சுருந்தோம், இவங்க மதுவை தூக்கி அந்த வீட்டில் உட்கார வச்சுருந்தோம். இது என்ன பெரிய பொழப்பாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. அங்கேயாச்சும் பரவாயில்ல, இங்கே அதுக்கு மேலே ரொம்ப மோசமாக வேறு லெவலுக்கு ட்ராக் கொண்டு போயிட்டுருக்காங்க. ட்ராக்கை முடிப்பாங்கன்னு பார்த்தா இதை வச்சு தான் கதையை மேலே மூவ் பண்ணுவாங்க போல். ஸோ நம்ம இவங்க வந்து கல்யாணத்துக்குலாம் பிளான் பண்ணுவாங்க, கல்யாணம் வரைக்கும் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த பக்கம் இவங்க அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ மது வந்து நல்லவங்களாக தான் இருக்காங்க, மேபி கெட்டவங்களாக கூட மாறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது, எனக்கு அப்படிலாம் தோணுது. ஆக்சுவலாக முரளி சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாருன்னு லைட்டாக தோணுச்சு. இருந்தாலும் இருக்குமோ அப்படின்ற மாதிரி டவுட்டும் இருந்துச்சு. ஆனால் டவுட் பட்ட மாதிரியே முரளி அண்ட் அவங்க அத்தையா அவங்களாம் சேர்ந்து தான் இந்த பிளானே பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தனியாக ஹாஸ்பிட்டலில் உட்கார வச்சு அவங்க கண்காணிப்புலேயே வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு மொத்தமாக வந்து முடிச்சுவிட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் இருக்குது உண்மையாக சொல்லணுன்னா. ஸோ இதுக்கப்புறம் எப்படின்னு கதை நகர்வுகள் போக போகிறதில்ல. ஸோ ரொம்ப போராக தான் போகும். ஆக்சுவலாக ரொம்ப விருப்பப்பட்டு பார்ப்பேன் மகாநதிக்கு அப்புறம் நான் ரொம்ப ரசித்து பார்க்குற சீரியல் வந்து இப்போ ரீசெண்டாக நீ நான் காதல் தான். அந்த ஒரு சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக் கொண்டு வருவாங்க, புதுசாக வீக்லி புதுசாக ட்ராக் கொண்டு வருவாங்க. அந்த ட்ராக் அந்த வீக்கே முடிச்சிருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் புது ட்ராக், அது பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் இப்போ இந்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ராக் மையமாச்சு மேலே வேறு ஒரு ட்ராக் கொண்டு வராங்க. அதுதான் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. இந்த ஒரு மெயின் ட்ராக்கே பிடிக்கல அப்படிங்கிறப்ப அதுக்கு மேலே எத்தனை ட்ராக் வந்தாலும் கடப்பாக தான் இருக்கும் இல்லையா, அதுதான் என்னோட ஒரு வருத்தம். ஸோ பாப்பா இப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்களுக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு, உங்களுக்கு அதுக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.